கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் பாதம் தேடி எல்லாம் மறந்திருக்கிறோம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, யான் பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, யான் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா, நான்மைகளின் உற்றே நன்றி நன்றி ஐயா, நான்மைகளின் உற்றே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மன்னா பொலேந்தவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு மன்னா பொலேந்தவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கிறோம். 3:12 இன்ட்ரோடக்ஷன். இந்த நம்முடைய ஹீரோ பவுல் ஐயா அவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எஸ், விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மல்யுத்தம் உங்களுக்கு பிடிக்கும். எஸ், எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது என்ன? ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த வசனத்திற்குள்ளேயே அந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்து தான் அந்த வசனத்தை எழுதுகிறார். 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. நான் அடைந்தாயிற்று, பிரைஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. அடைந்தாச்சு, பிரைஸ் கிடைச்சிருச்சு, அடைந்தாயிற்று. அல்லது முற்றிலும் தேர்ந்து நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, என்னை பீட் பண்ண யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு ஓட்டப்பந்தயத்தில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. அப்படிதான் அந்த அந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க. என்று நான் எண்ணாமல், என்னை அடிக்க சாம்பியன் யாரும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்க கூடாது. எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். எதில் தொடர்கிறாரு? ரன்னிங் ரேஸ்ல நான் தொடர்ந்து ஓடிட்டு தான் இருக்கேன். இந்த ஓட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், இதை நான் முடிக்க போகணும். முடிக்கும் போது நான் இப்படிதான் முடிக்கணும். பவுல் அதை முடிக்கும் போது அதை இன்னும் அருமையாக அந்த ஓட்ட பந்தயத்தை தான் அவர் மனதில் வச்சு இந்த செய்தியை சொல்லுகிறார். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பாத்தீங்களா? மறுபடியும் ரன்னிங் ரேஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
மல்யுத்தம் பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா இந்த மல்யுத்தத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் தான் சொல்லுவாரு. ஆனா ஓட்டப்பந்தயத்தை வச்சு இன்னைக்கு நீங்க ஃபுல்லா ரன்னிங் ரேஸ் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன், ரன்னிங் ரேஸ். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவில்லை. உலக பிரகாரமான போட்டி ரன்னிங் ரேஸ்ல, அது பிறகுதான் செகண்ட், தேர்ட் எல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது. ஒருத்தங்க மற்றவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு காலத்துல ரன்னிங் ரேஸ்ல ரொம்ப டாப்பா இருந்தேன். அப்ப இந்த மாதிரி கிடையாது, யங் பாய். அப்ப அந்த ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா அகலம் கூட இருக்கும், உள்கூடு சின்னதா இருக்கும், வெளிக்கூடு பெருசா இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வெளிக்கூட்டுல உள்ளவனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி வைப்பாங்க. அப்படி முன்னாடி வச்சுட்டு ஸ்டார்ட். இவனுடைய ஸ்பீடும் அவனுடைய ஸ்பீடும் ஓடணும். இப்ப இவன் டிராக் மாறினா போச்சு. ஃபர்ஸ்டா வந்தாலும் அந்த டிராக் மாறிட்டப்பா, இந்த டிராக்ல தான் ஓடணும், அதில் ஓடிட்டு போச்சு. அதனாலதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்து பாருங்க 25, பந்தயத்திலே போராடுகிற யாரும் எல்லாரும் இச்சை அடக்கம். அப்படி இச்சை அடக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ், ஜூனியர், சீனியர், லைட் வெயிட், ஹெவி வெயிட் அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க. அது எதன் அடிப்படையில் வெயிட், பாடி வெயிட் வச்சு தான். ஒரு தடவை ஒலிம்பிக் ஏசிஆர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்தையே காலி பண்ணி அந்த கிராமத்தில் வச்சாங்க. அங்கே ஸ்டால்ஸ் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்டால்ஸில் ஃப்ரீ ஃபுட், ஐஸ்கிரீம், என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே அங்கே இருக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த பசங்க என்ன பண்ணாங்க, ஓசியா சாப்பாடு பார்த்த உடனே அவுக்குன்னு வாங்கி 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 சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல, வெயிட் கூடிச்சுன்னு வச்சுக்கணும். அந்த லைட் வெயிட்ல உள்ளவன் லைட் வெயிட்ல தான் இருக்கணும். அவனுக்கு அவன் பாடி வெயிட் 60ன்னு வச்சுக்கோங்க, 61னா அவன் ஹை வெயிட் போயிடணும். தெரியாம தின்னுட்டு கடைசியில் அங்கே பார்த்தோன்னா 60ல் இருக்கானே 62 வந்துட்டான். அவங்க அதை இழந்துட்டாங்க. அதுபோல நம்ம இங்க பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. கிரவுண்ட்ல போய் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடுனா கால் வலிக்கும், வேர்க்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஓடி ஓடி ஓடி, அதனாலதான் அதுல அவங்க போடுற எஃபர்ட்டை பார்க்கணும். கிடைக்கக்கூடியதுன்னா அழிவுள்ள கிரீடம். நாம் யாரு? உலக பிரகாரமா அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அடுத்து பாருங்க, அப்படி செய்கிறோம்னா எப்படி செய்கிறோம்? ஆண்டவர் எப்படி ஓட சொல்கிறாரோ அப்படி ஓடும். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. சரி, பவுல் இந்த ஓட்ட பந்தயத்துல அவர் லாஸ்ட் முடிக்கிறதையும் காமிச்சிட்டாரு. எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7. நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, ஓட்டத்தை. பவுலுடைய மைண்ட்ல ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மைண்டு இங்க அங்க பார்க்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா அங்க அப்படி ஃபுல் அந்த ஒரு எண்ட் பாத்தீங்களா, எண்ட்ல தான் உங்க கான்சென்ட்ரேட் ஃபுல்லா இருக்கணும். ஓடி போய் யார் முதல் அதை தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். ஆனா பால் சொல்ற, நான் தொட்டுட்டேன் அப்படிங்கிறார். நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவர் சொல்ற, விசுவாசம்னு ஒண்ணு இருந்துச்சியா, அதனால இந்த ஓட முடிஞ்சது. கிறிஸ்தவ வாழ்க்கை லேசா கஷ்டமான, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அநேக காரியங்கள் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கிட்ட நம்மள சாத்தான் கதையை முடிச்சிருவான்னு நமக்கு தெரியாது. பவுல் இன்னொரு வசனத்திலையும் உங்களை நான் காட்டுறேன். ஓட்டப்பந்தயம் தான் அவருடைய பிடிச்ச ஒரு வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அதில் ஒன்றையும் நான் குறித்து காலப்பட்டேன், என் பிராணனை நான் அருமையானேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். என் ஓட்டத்தை, பவுலையா உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னது? பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எது? ரன்னிங். வேறெல்லாம் ஆகாது. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் போது சந்தோஷத்தோடு முடிக்கும். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கவலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. ஐயோ, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு,
நான் நினைச்சது நடக்கலையே, நான் கேட்டது கிடைக்கலையே. என்னையா கேட்கற கொடுக்கற காரணம் மளிகை கடையை வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் சகலத்தையும் அதன் அதன் காலம்னு ஒரு காலம் வச்சிருக்காரு. இந்த காலத்தின் படிதான் செய்வார். அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், அன்னைக்கு சந்தோஷப்படுங்க. ஒரு டாப் ஒரு அபிஷியல் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களை கடவுள்கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். சிம்பிளா சொல்றது என்னங்க, ஆரம்பத்துல நம்ம பார்ப்போமே, குறை இல்லாம ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்கா. அப்படித்தானுங்க. நீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எந்த குறை இல்லை. பேசுறோம், பழகுறோம், எல்லாம் செய்யறோம், எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்றோம். அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கலையா, அதைத்தான் நம்ம பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவர் கொடுப்பார், ஆனா நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அவர் வேலை நமக்கு சகலத்தையும் கொடுப்பாரு, ஆனால் நாம் என்ன செய்யணும், ஓடணும். சரி, இதுக்கு உதவியாக யாராவது வருவார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாஸ் ஹெல்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ஹெல்பர் இல்லாம இதை ஓடவே முடியாது. ஒரு பல முறை சொல்லியிருக்கிறேன், என்னை விட மோசமானவனை பார்க்க முடியாது. ஆனா நேற்று ஆலயத்துல உங்களுக்கு நான் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். என் மனைவி அவ்வளவு லேசில் நீங்க சொன்ன செய்தி நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டான். நேற்று என் மகன் வந்திருந்தா, உங்களும். அப்ப என் மகள்கிட்ட அவ முடிஞ்ச பிறகு சொல்றா, எப்ப அந்த ஞான சுந்தரத்தை பத்தி நீங்க சொன்னது எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறா. புரியுது உங்களுக்கு? அந்த நான் சொல்லி ஒரு பக்கம் அரை டிரைவர், ஒரு பக்கம் ஃபுல் டிரைவர். அவன் எங்கிட்ட பேசணும் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் பிஸியா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தா. அப்ப அவன் சொல்ற, நான் அவனை டோட்டலா மறந்துட்டேன்ப்பா, நீங்க எப்படி போன ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு மோசமானவனை ஆண்டவர் ஓட்டத்துல விட்டுருக்காரு. ஹெல்பர் ஒருத்தர் அவர் இல்லாம இந்த சோழிய நடக்குது. ரோமர் 9வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 9:14. ஆகையால் விரும்புகிறனால் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குறது. ஓடுறவனால அல்ல, ஓடுறீங்க. நான் ஓடுறேன் இல்ல, நான் சொல்ல மாட்டேன், கட்டாயம் ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்கு என் ஓட்டத்தை முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்தையும் நம்ம பார்த்து முடிக்க போறோங்க, சந்தோஷமா இருக்கு. இறங்குகிற தேவனாலே ஆகும். நீ ஓடு, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா சொல்லுவாரு பாத்தீங்களா, அப்பா இருக்கேன்டா பாத்துக்கிறேன்டா. எங்க அப்பா சொல்ற ஒரு டயலாக் அது காதுக்குள்ளே இருக்கு. அதுபோல பரம தகப்பன் சொல்றாரு, நீ ஓடு, நான் பாத்துக்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் இருக்கிறதுக்காக, ஓடுறதுக்காக தான் நான் உனக்கு இருக்கேன். அப்ப ஓடுனது எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கலாமா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஓடும்போது 2 பேரும் இணைந்து ஓடணும். இப்ப நான் ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன். அந்த ஓட்டத்துல ஓடும்போது நான் ஒரு டைரக்ஷன், ஆண்ட ஒரு டைரக்ஷன்ல ஓடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சுதான் ஓடணும். அதுக்காகத்தான் ரன்னிங்க பத்தியே பவுல் ஓடி எழுதிட்டே இருக்காரு. கலாத்தியர் இருக்கும்போது 2:20 அதிகாரம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன்னா ஓடும்போது 2 பேரும் ஒரே மாதிரி வரும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆபிரகாம் ராஜபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர், பல முறை அவர் பத்தி சொல்லிருக்கேன். ஆல் நைட் பிரேயர்ல அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அவர் அடிக்க இன்னொரு ஆள் வர முடியல. அவர் ஆண்டவர் அழைத்தாராம், இப்படி இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆண்டவர் வச்சார். என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரா, நான் மட்டும் தனியா போட முடியாது, என் மனைவி ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. மனைவிக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அந்த அம்மா ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றது என்ன ஒரு அருமையான உதாரணம் சொன்னார் அப்படின்னு கேட்டேன். எங்கிட்ட சொன்னார், பர்சனல் என்கிட்ட சொன்னார். ஒரு மாட்டு வண்டி இருக்கு ஐயா, 2 காளைகளை போட்டிருக்கு. 2 காளைகள் இணைஞ்சு ஓடனா தானே போய் சேர முடியும் ஆண்டவரே. அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் மனைவிக்கு உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க அவரை தொடுங்க, அவர் ரட்சிக்கப்படட்டும், நான் அப்படியே அழகா 2 வண்டியும் சேர்ந்து ஓடிடுவேன் சொன்னேன். அது போல இங்க நம்ம பாக்குறோம், பவுல் சொல்லுகிறாரு கலாத்தியர் 2:20, இந்த இது ஃபுல்லா பவுலுடைய இருதயம் ஃபுல்லா ஓட்டப்பந்தயத்தில் இருக்கு. ஓட்டப்பந்தயத்துக்குள்ள நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அறையப்பட்டேன். அந்த அறையப்பட்ட வாழ்க்கை 2 ஒன்னா போயிட்டு இருக்கும். சரி, அடுத்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியர் 5:7. கலாத்தியர் 5:7. ஓடுனவங்க தப்பா ஓடுன கலாத்தியர் மக்கள் அவங்களே பத்தி தான் சொல்றாங்க.
திரும்ப சொல்றேன், பவுல்கிட்ட போய் ஐயா உங்களுக்கு எந்த பந்தயம் ரொம்ப பிடிக்கும், எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எந்த இது பிடிக்கும், அவர் எனக்கு ரொம்ப பிடித்தது ரன்னிங் ரேஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரியா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டா இல்லாதவங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறார் கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, ஓடுனாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தன் யார்? உங்களுடைய பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் ஏன் இவங்க சரியா போடலைங்கிறதுக்கு காரணத்தை காட்டும். 3வது அதிகாரம் 1 புத்தி இல்லாத கலாத்தியர். உங்களை பார்த்து யாராவது யூ ஃபூல் அப்படின்னு சொன்னா அப்படி கெட்ட சொன்னாங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போன உங்களை மயக்கினீர்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பா பிரச்சனை வெளிப்படுத்தினார். அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி இது டைரக்டா விஷன் கிடையாது. அதாவது இவங்க என்ன புரிந்து கொண்டார்கள், இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், எனக்காக திரும்ப வருவார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன ஒவ்வொரு விசுவாசியும் இவங்க மாறிட்டாங்க. எதுக்கு போயிட்டாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே நான் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியலா விசுவாசத்தின் கேள்வினா எதனாலே ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று அழகா ஓடிட்டு இருக்காங்க. பவுல் பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என்ன ஐயா கலாத்தியர் மக்கள் என்ன அழகா ஓடுறாங்க ஐயா, ஓடுறாங்கன்னு திடீர்னு அவங்க சாத்தா மயக்கி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பார்த்தான். விருத்த சதனம் பண்ணாதான் பரவாயில்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்து பவுல் அவங்களுக்குள்ள பெரிய கோபம் வந்து அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5:7, நன்றாக ஓடினீர்களே, நன்றாக ஓடினவர்ல சாத்தான் தூக்கி போயிட்டான். இதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. என்ன தேவை? விசுவாசம். எவ்வளவு நாளைக்கு இந்த விசுவாசம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, சுகர் பேஷண்ட். சார் எவ்வளவு நாள் மருந்து சாப்பிடணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நீ ஆயுசுக்கும் சாப்பிடும். என்ன சார் எப்படி சொல்றீங்க? நான் சொல்லுவேன், இந்த சுகர் உன்னை விட்டு போகுமா போகாதான்னு கேட்பேன். போயிருங்களா சார்? அதுதான் சார் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். போகாது. உன் வீட்டுக்காரம்மா சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம், ஆனா சுகர் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகாது, அது உன் கூட தான் கடைசி வரை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுபோல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், பவுல் ஓட்டப்பந்தயத்தை மனசுல வச்சுட்டு எந்த வசனம் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போடு, ஓட்டத்தை முடித்த பினிஷிங் வந்துட்டீங்க. அநேகர் பாதிலே நின்றுட்டாங்க ஓடாம. கலாத்தியர் மக்கள் தப்பா ஓடுறாங்க. ஆனா விசுவாசத்தை காட்டுக்கொண்டு, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆச்சரியம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு. அப்ப கலாத்தியர் மக்கள் சரியாக ஓடல, உங்களுக்கு என்ன கிடையாது? நீதியின் கிரீடம் கிடையாது. பவுல் தன்னுடைய இருதயத்துக்குள்ள ரன்னிங் ரேஸை மட்டும்தான் வச்சிருக்காரு. அப்படி வச்சதுனால்தான் இந்த கலாத்தியர் பிலிப்பியர்ல பார்க்கும்போது அவர் எப்படி அதை எழுதுறாருன்னா, அந்த குப்பையும் தூசியும் அப்படின்னு சொல்றாருங்க. குப்பையும் தூசியும் எங்க எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11. அவருக்காக நஷ்டம் என்று குப்பை மருந்து, அதான் 11. இது என்னன்றது நம்மளுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இந்த ரன்னிங் ரேஸை குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியாது, எனக்கு நிறைய தெரியும். ஏன் எனக்கு தெரியும்னா, நான் ஒரு காலத்துல பயங்கரமா ரன்னிங் ஓடு. நான் குல்பர்கால படிக்கும்போது என்னுடைய கூட எனக்கு ஒரு சீனியர் ஒருத்தர், அவர் பேரு பூர்ணச்சந்திர ராவ், அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி இப்பதான் எனக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. அவரு பயங்கர கிளாஸ்க்கெல்லாம் போக மாட்டார், ரஃபர் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகி ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாரு. காலையில் என்னை முழுந்து தட்டி எழுப்பி விட்டுருவாரு. அவருக்கு கம்பெனி. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் இப்படி ஏறும், ஓடி 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 ஏறி அப்படி கீழே இறங்கணும், இன்க்ளைன் மேலே ஏறி கீழே இறங்கணும். அப்புறம் அவர் ஒரு வெயிட் வச்சிருப்பார், அந்த வெயிட்டை காலையும் கையில் எல்லாம் கட்டிக்கிடுவார், அந்த வெயிட்டை வச்சுட்டு ஓடுவார். ஏன் வெயிட் வச்சுட்டு ஓடுறாருன்னா, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே வரும்போது வெயிட்டை கழட்டி வச்சாச்சுன்னா எல்லாமே ஸ்பீடாக ஓட முடியும். அந்த நோக்கத்தோட அவர் செய்வார். அவ்வளோதான் பண்ணவர். இஸ் நோ மோர். பூர்ணச்சந்திரா இறந்துட்டான்னு இப்போதான் எனக்கு நியூஸ் தெரியும். இதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம கேட்டீங்கன்னா, இந்த குப்பை தூசியை வச்சுக்கிட்டு ஓட முடியாது. பால் சொல்றாரு, எதெல்லாம் தூக்கி போட்டணுமோ அதை தூக்கி போட்டுட்டு தான் நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அழகாக அந்த ரோமையை சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா,
அந்த தூக்கி போடுறதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம், அறிவு. 10வது வசனம் பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதின அறிகிறதற்கு அறிவு, நாலேஜ் வேணும். இந்த நாலேஜ் இருந்தா தான் நான் தொடர்ந்து ஓட முடியும். அது தொடர்ந்து ஓடினா தான் பெர்ஃபெக்டாக நான் ஓடி முடிக்க முடியும். இந்த ஓடி முடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சில விசேஷமான காரியங்களை கொடுக்கிறார். நீ ஓடிக்கிட்டே இருக்கியா அந்த ஓடும் பொழுது என்ன நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாசிப்போமா, ஒரு 7 குறிப்புகள் நான் வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. பவுல் ஓடிட்டே இருக்கிறார். எல்லாரும் பவுலை பார்க்கும் பொழுது ஒரு புது சிருஷ்டி அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் புது சிருஷ்டி சொல்றாங்க? பழைய சவுல எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றாரு, நீங்க போய் கேட்டு பாருப்பா நான் எப்படி மோசமானது. ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வைராக்கியம் மாறி ஆண்டவர் புது சிருஷ்டி. ஓடும் பொழுது உங்களை பார்த்து சொல்லணும், இது புது சிருஷ்டி ஓடுகிறான் அப்படின்னு சொல்லி. பழைய சிருஷ்டி வேஷத்தை போட்டுட்டு ஓட முடியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருப்பாங்க. ஓடுறதற்கு ஹெல்ப் பண்றதும் தேவன் காமிச்ச. இப்ப புது சிருஷ்டியா இருக்கிறது தேவன். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்து 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 உங்களை புது சிருஷ்டியாக மாற்றும். அடுத்து என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய இருதயம். எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனம் 8:8 புது உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறார். அங்க ஆண்டு கொடுக்கிற புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த புதிய இருதயத்துல ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புது உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். புது இருதயத்தை அவர்கள் கொடுக்கிறார். அந்த புது இருதயம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நோக்கத்தை மாற விடாது. புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது. இப்ப ஒரு ஓட்டத்தை ஓடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைவர்ஷன் ஆயிருங்க. எனக்கு ஒரு நண்பன் ஒரு ஆள் இருந்தார். அவரு ரெகுலரா ஓடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு காணும். எங்கேயா போயிட்ட? நான் வெயிட் லிப்டிங் பாருங்க, வெயிட் லிப்டிங். நான் இப்ப எங்க இது நல்லா இல்லை வெயிட் லிப்டிங். ஒரு 3-4 மாசம் வெயிட் லிப்டிங்ல டாப்பா வந்தார். வரவனெல்லாம் டக்குன்னு தூக்கிட்டு போடுறாரு. அப்புறம் பார்த்தா அதையும் விட்டாரு. என்னாச்சு விட்டீங்க? செஸ்ஸுக்கு போயிட்டேன். ரன்னிங்ல வந்தாரு, இப்ப லெஃப்ட் வந்தாரு. கடைசியில் எதுல ஒன்லியுமே அவர் ஜெயிக்கல. எதுக்காக சொன்னா புது இருதயத்திற்குள்ள நான் ஓடணும், ஓட்டத்தை முடிக்கணும். அது மட்டும்தான் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கணும். அடுத்து 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த ஓட்ட பந்தயத்துல நிறைய டயர்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிண்டல் அடிப்பாங்க, ஏன்னா குண்டா இருக்க நீ எல்லாம் ஓடி முடிப்பையா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு நாள் பாண்டியன்கிட்ட வாக்கிங் போயிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நண்பர் ஒருத்தர் இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஆனார். அப்ப என்னை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, மனசுல நினைச்சாரா, ஏன் இந்த பயலுங்க குண்டைங்க நல்லா தின்னு கொளுத்துக்கிட்டு என்னத்துக்கு நடக்கணும், கம்மியா திங்க வேண்டியதான்ட்டு நானே உங்களை பார்த்து நினைச்சேன் பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்ப இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அப்ப நமக்கு ஒரு சோறு வந்துடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓடும்போது சோறு வரக்கூடாதுப்பா. ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன்னா, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன் கூட ஓடுறேன், அதுல சோறு வரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சோர்ந்து போகுது எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன். புறம்பான மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல். நீங்க பாக்குறீங்க, ஒரு வயதான ஆளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இது எவ்வளவு நாளைக்கு நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவைகள் அரட்டோஸ். இப்ப ஒரு பிரைஸ காட்டிட்டாங்க, இந்த பிரைஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அப்ப நம்ம மனுஷன் ஓடும். ஆனா ஒரு பிரைஸ், அது ஒரு கிரீடம்பா, அது பரலோகத்துல இருக்கு, அது ஆண்டவர் கொடுப்பார். காட்டுங்க, காட்ட மாட்டார்.
பரதேசம் ஒரு இடம் இருக்குப்பா, காட்ட முடியாது. அரட்டோஸ், எல்லாமே அரட்டோஸ். அப்ப அந்த அரட்டோஸ் ஆகிய காணக்கூடாத இடம், வாசஸ்தலம், கிரீடம், எக்ஸெட்ரா 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 நீங்க பார்க்காமலே நீங்க ஓடுறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது. அடிப்படை. நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்காப்பா, அந்த விசுவாசத்துல நான் பார்க்கிறேன், எனக்கு காட்ட, உனக்கு நான் காட்டணும். நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சதான் ஓட முடியும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். அடுத்து பவர் இன்சைட் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருங்க. பவர் இன்சைட். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாகும். ஓடுறதுக்கு வெளி மனிதனுடைய பவர் தேவை. நீங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த கால்களை வெயிட்டை கட்டிக்கிட்டு ஓடுவாங்க. ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பாங்க. குவாட்ரஸ் மசிலுக்கு ஒரு எக்ஸசைஸ், இப்படி ஒவ்வொரு மசிலையும் எக்ஸசைஸ் பண்ணி 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 அது பவரை கூட்டி ஓடுவாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் உள்ள ஆள் வேணும். இந்த இன்னர் மேனுக்கு பவர் வேணும். உள்ளான மனிதனுக்கு வல்லமையாய் பலப்படவும் ஆவியினாலே. அப்படி இருந்தா தான் உன்னால ஓட முடியும். பலனங்கிறது உள்ள இருக்கும். இப்ப ரெண்டு காரணம் அரட்டோஸ் சொல்ல உங்களுக்கு, காணக்கூடியது காணக்கூடாது. அந்த உள்ளான மனிதன்ல ஆவியானவர் வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து நீங்க ஓடுறதுக்கு விலங்கு கொடுப்பார். பல வகையான காரியங்களை ஆண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மூலமாக உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். சரி, அடுத்த குறிப்பா நம்ம பார்க்க இருக்கிறோம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. உங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியும். அப்ப ஓடுறதுக்கு என்ன தேவைன்னா, அறிவுல தேவனுக்கு எது பிடிக்கும். உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். உங்க கணவனுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். அதை எவ்வளவு பர்டிகுலரா எடுத்து யாருக்கும் கொடுக்கணும் வச்சிருப்பீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். பரிபூர்ணமான சித்தம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் போதிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்தார். நேற்று ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். கோராகு புத்திரர், பல முறை உங்களுக்கு சொன்ன செய்தி தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா புதுசா கேட்கறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய மக்கள் கோராகு புத்திரரை பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க உட்காந்து உங்களால் எழுத முடியுமா இந்த நோட்ஸை பார்க்காம? அதான் கேள்வி. அப்படி இருந்தானா உங்களுக்கு குரோத் வந்துருச்சு. உங்களோட இன்னர் மேன்ல பரிபூர்ணமான சித்தம், அந்த சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏழாவதாக ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16. 1 கொரிந்தியர் 2:16. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய். எங்களுக்கோ கிறிஸ்துவின். அப்போ ஓட்டத்தை ஓடும்போது கிறிஸ்துவின் சிந்தை என்ன பார்த்து முடிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? ஒரு நோக்கத்தோடு வந்தார். அவருக்கு ஒரு எய்ம் தேவை. கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ளும் ஆத்துமாக்கள். அதான் அவர் ஆசை. அவர்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கோ பாடான்னு எல்லாம் ஏன் இது நீ பேச எப்படா சாத்தானே அப்படின்றாரு. ஆனா ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக அவர் பெற்றுக்கொள்ளணும். நரகத்துக்குள்ள இருக்கிற போக ஆத்மாலாம் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்கு வந்துச்சானா நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஒரு ஆத்மா அழிவுக்கு போகாம பார்க்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஆத்மாட்ட நீங்க பேசுவீங்க. எல்லா ஆத்மாட்டையும் நம்ம பேச முடியாது. ஆனா ஆண்டவர் ஒன்று அனுப்புவார். அனுப்பி நீங்க பேசி அவளை வழி நடத்தி அவளை பரலோகத்துக்கு கொண்டு வருவது உங்க வேலை, யுவர் ஜாப். அந்த வேலையை நீங்க முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கூட வருவார், ஒத்தாசை செய்வார். ஒத்தாசை செய்து கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கு கொடுத்து, எப்பா நீ ஓடும் பொழுது தனியா நீ போகக்கூடாது, உனக்கு ஒரு கூட்டத்தார உன்னோட கூட கொண்டு வச்சேன். நேற்று ஒரு சம்பவத்தை உங்களுக்கு, சித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு, எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியாது. அவ ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்னுடைய கூட இருப்பாள். அவளுக்கு ஒரு நாள் அவ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. இப்ப ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, கீழே தான் சிஜி டாக்டர் பைபிள் கிளாஸ் நடத்துறாருல, நீ அங்க போகலாம்ல அப்படின்னு சொல்லி.
அப்படி நல்லா திட்டிவிட்டா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு பகவத்கீதை தான் ரொம்ப பிடிக்கும், நீ என்ன பைபிளை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் யாரோ அவளை நீ போ அப்படின்னு சொன்னாப்ல, கீழே வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பைபிளை உட்காந்து கேட்க ஆரம்பித்தான். பைபிளை உட்காந்து வாசிக்க ஆரம்பித்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு வாஞ்சி. என் கூடவே பண்ண பொண்ணு, நான் ஓபியில் இருந்தானா ஓபியில் வச்சு ஒரு 6-7 அதிகாரத்தை நாங்கள் அங்கேயே வச்சு முடிச்சிட்டோம். பிளாஸ்டர் போடும்போது எல்லா நேரமும் அவன் என் கூட இருப்பான். அவள் வந்து நிற்கிறான், பார்த்தா கணவனோட ஒரு காரில் வந்து இறங்குறான். அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு திருமணமாச்சு, நாங்கெல்லாம் போயிருந்தோம். அவள் சொல்கிறா, சார் என் கல்யாணத்துக்கு முடிச்சு கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி, இன்னும் 2 நாள் கல்யாணத்துக்கு, அப்போ என்னுடைய மாப்பிள்ளையுடைய ஒரு அக்கா, அந்த பொண்ணுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு. அவள் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்துச்சு. கரெக்டாக கிடைச்ச உடனே எல்லாரும் எங்களை வந்து சந்தோஷப்பட்டாங்க. அம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு யோகத்தோடு நீ வர்ற அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு சொல்கிறா, அவன் நான் ரொம்ப கோவப்பட்டேன், முன்னாடி அந்த பகவத்கீதை இல்லாமல் இருக்க மாட்டேன், இப்போ பைபிள் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அப்படி நான் பைபிளை நான் வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், அந்த பைபிள் தான் எனக்கு உயிர். அந்த பொண்ணு காரில் வந்து இறங்கும்போது அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. பவுல் ஓட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு பந்தயத்திலே ரன்னிங் ரேஸை குறித்து அவர் தியானித்துக் கொண்டிருந்தார் ஐயா. நாங்கள் ஓடி முடிக்கும் பொழுது ஒரு சில ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக எங்களை வழிநடத்துங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.